பாப்பா ஏமா சாப்பிடலாமா? சாப்பிடலாம். உனக்கு ரெடி ஆயிடுச்சு, அவங்களுக்கு தான் ரெடி ஆகல. அப்புறம் அவங்களுக்கும் ரெடி பண்ணிட்டு அப்புறம் குழந்தைகளுக்கும் ஒன்றா போடலாம்ல. அவங்க எங்க நம்மளா பார்த்து ஊட்டி விட்டா தானே உண்டு. ஆமாம் ஆமாம். சுகாஸ்த சீச்சி சீச்சிங்குது. சரி செஞ்சுட்டே கொடுத்துக்கலான்ட்டு விட்டுட்டேன். டே ஸ்பெஷல் என்னன்னு பார்க்கலாமா நம்ம வீட்டில்? ஃபர்ஸ்ட் இங்கே பழைய சாப்பாட்டுலேருந்து ஆரம்பிக்கலாம். நைட்டு செஞ்ச புளி சாப்பாடு. இது சூப்பராக இருந்துச்சு. அது கொஞ்சம் மீதி ஆயிடுச்சா? இதில் பாருங்க, இந்த அகத்திப்பூ, அது சிகப்பு கலர் அகத்திப்பூ, அது பொரியல். அது வேணும், செம டேஸ்ட்டாக இருக்குதுங்க அகத்திப்பூ. நேற்று ஒரு பாக்கெட் செஞ்சேன், இன்னைக்கு ஒரு பாக்கெட். அது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆட்டோட ரத்தங்குடல் மாதிரியே இருக்கு. ஆமாம், பொரியல் மாதிரியே லைட்டாக இருக்கு. ஆனால் அதில் சத்து, இரும்பு சத்து அதிகம். ஆமாம். இங்கே பாருங்க, புடலங்காய் பொரியல். புடலங்காய் பொரியல். இது வந்து ஒரு காய் பெரியமா கொடுத்துருச்சு, போயிட்டு வந்தோம்ல. ஆமாம், கொடுத்துருச்சு. அது புடலங்காய் பொரியல். சரி சரி, அது நான் 3 பொரியல் ஆச்சு. இதோட மெயின் டிஷ் இல்லை. தக்காளி புளி போட்டு ரசம். ஆஹா, கொத்தமல்லி தானே மணத்தப்பாரு. ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் ஊர் சைடு, அதான் நம்ம ஏரியா சைடு தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன், மேக்ஸிமம் இந்த தக்காளி புளி ரெண்டும் சேர்ந்து வைக்கிற ரசம் தான் நல்லா இருக்கு. ஆமாங்க, தக்காளி நிறைய தக்காளி போட்டு கொஞ்சமாக புளி போட்டிங்கன்னா அது ரசமே சிகப்பு. அது வந்து தக்காளி ரசம், இது புளி ரசம் தான். ஆனால் தக்காளி 3 போட்டுக்கிறதாங்க, 3 போட்டுக்கலாம். இன்னைக்கு வந்து 1 தான் போட்டேன், பெரிய சைஸ் தக்காளியாக இருந்துச்சு. ரேட்டும் அதிகம்ல. ஆமாம் ஆமாம். கொத்தமல்லி தலை தூவி இறக்கியாச்சு. அப்புறம் வெள்ளை சாப்பாடு நான் சாப்பிட்டேன்னு குழந்தைகளுக்கு பசிக்கும்ல. அங்கே நில்லுங்க, அங்கே நில்லுங்க. அங்கே வரைஞ்சதெல்லாம் அப்புறம் காட்டுக்கல. அழகா இருக்குது, அழகா இருக்குது. சரி அண்ணா, நீ வரைஞ்சது தங்குஞ்சு வரைஞ்சதுன்னே சொல்லு, அதுதானே கொண்டாந்துருக்குது. அப்புறம் இல்லை, சுகாசனை வரைஞ்சி 6ஆவது நாள் கொடுத்தது. ஓகே, சாப்பாடு போட்டாச்சு. கொஞ்சம் அகத்திப்பூ பொரியலை வச்சுக்கலாம். ஆஹா, அப்புறம் பொடலங்காய் சாப்பிட மாட்டேங்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த பசங்க. நான் கூட ஊட்டி விட்டா சாப்பிடுது. நல்லாவே அருமையாக இருக்குது. பூ வந்து புடலங்காய் பொரியல். இப்போ லாஸ்ட்டாக ரசம் ஊற்றி சாப்பிட்டு வாங்க. சண்டே ஸ்பெஷல் இதுதான், வாங்க சாப்பிடலாம். உங்கள் வீட்டிலலாம் என்ன ஸ்பெஷல்னு சொல்லுங்கள். இன்னொன்று வந்து உள்ளே ரெடி ஆகிட்டு இருக்குது, அதையும் காட்டுறேன். ஓகேவா? ஓகேம்மா, இதோட முடிச்சு. அது குழந்தைகளுக்கு சிக்கன் கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்து அது இன்னும் வேகலை. சரிங்க, வாங்க நண்பர்களே, சாப்பிட்லாம் வாங்க நண்பர்களே. இதுதான் எங்கள் வீட்டில் சண்டேங்க. ஆனால் நோம்பி, இது கருப்பராயங்கோயில் கும்பாபிஷேகம் இருக்குது, வெட்டையங்கிணறு மாரியம்மன் நோம்பி சாட்டியிருக்குது. அதனால் நாங்கள் விரதம் இன்னும் 15 நாளைக்கு மேலே விரதம் நான் இருக்கணும். எல்லாருக்கும் நான் வேண்டிக்கிறேன். ஆலமரச்சாமி கோயிலுக்கு வராதவங்களாம் மறுபடி வந்து கூட கும்பிடுங்க. ரொம்ப எல்லா வேண்டுதலையும் நிறைவேற்றுவார். கோழி வந்துருச்சா ஃப்ரெண்ட்ஸ்? இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சிக்கன் வறுவல் வந்து இப்போ தான் வந்து தாளித்து விட்டுருக்குறேன். இன்னும் ரெடி ஆகலை. இன்னும் இது நல்லா வேகணும். வெந்ததுக்கப்புறம் தான் சாப்பிட முடியும். இதெல்லாம் தான் இன்றைக்கி நம்ம வீட்டில் சண்டே ஸ்பெஷல். உங்கள் வீட்டிலலாம் என்ன சமையல் அப்படின்னு மறக்காமல் சொல்லுங்கள். வாங்க சாப்பிட்லாம். இது வேகட்டும், வெந்துட்டுருக்குது.